Hi student, welcome to Jeffrey Education YouTube channel. தரம் 4 மாணவர்களுக்கான இலவசமான வழிகாட்டல் பகுதி 2 பாடத்திட்டம் அடங்கலான வினாக்களும் அவற்றுக்கான விடைகளும் புலமை பரிசில் பரீட்சைக்கு ஆயத்தமாகின்ற மாணவர்களுக்கும் இந்த வீடியோ பயன்படும். எல்லாம் தேடி வரும் இலவசமான கல்வி பார்த்து பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை. எங்கே வினாக்களை வாசித்து விடைகளை அறிந்து கொள்ளுங்கள். வினா இலக்கம் 1. பின்வரும் பாடலை வாசித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. பாதையில் நாமும் போகையிலே பார்த்து கவனமாய் சென்றிடுவோம். வீதி ஒழுங்கை பேணினிதம் விபத்திலிருந்து காத்திடுவோம். கவனம் எங்கும் சிதறாமல் பாதையின் வலப்புறம் நடந்திடுவோம். வெள்ளை கோட்டை கவனிப்போம். முறையாய் பாதையை கடந்திடுவோம். 1க்கு 2 தடவை நீங்கள் இவ்வாறான பந்திகளை பாடல்களை வாசிக்க வேண்டும். அதன் பின்னர் வினாக்களை வாசித்து விடைகளை கண்டுபிடியுங்கள். முதலாவது வினா, விபத்திலிருந்து எவ்வாறு எம்மை பாதுகாத்து கொள்ள முடியும்? இந்த பாடலிலே விபத்திலிருந்து எவ்வாறு எம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், விபத்திலிருந்து காத்திடுவோம். எப்படி? வீதி ஒழுங்கை பேணி. இதற்கான விடை வீதி ஒழுங்கை பேணி விபத்திலிருந்து காத்திடுவோம். எங்கே வினா இலக்கம் 2. பாதையை கடக்க உதவும் கோட்டின் நிறம் என்ன என பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பொதுவாக பாருங்கள், நாங்கள் பாதையை வீதியிலே கடக்கின்ற பொழுது இப்பொழுது நிறம் என்ன? ஆரம்பத்தில் மஞ்சள், இப்பொழுது வெள்ளை. இங்கே பாருங்கள், வெள்ளை கோட்டை கவனிப்போம். பாதையின் வலப்புறம் நடந்திடுவோம். வெள்ளை கோட்டை கவனிப்போம். முறையாய் பாதையை கடந்திடுவோம். ஆகவே இந்த வினாவுக்கான விடை வெள்ளை. பாடலில் பாதையை கடக்க உதவும் கோட்டின் நிறம் வெள்ளை. எங்கே வினா இலக்கம் 3 வாசியுங்கள். பாதை என்பதன் ஒத்த கருத்து சொல்லை எழுதுக. பாதை என்றால் என்ன? வீதி, வழி என்றெல்லாம் சொல்லப்படும் பாதை. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? வீதி. இங்கே பாருங்க, வீதி ஒழுங்கை. வீதி பாதை என்பதற்கான ஒத்த சொல். வினா இலக்கம் 4 அவதானியுங்கள். பாதையில் நடந்து செல்லும் போது எப்புறத்தால் செல்ல வேண்டும்? பாதையின் வலப்புறம் நடந்துவோம். ஆகவே வலதுபுறத்தால் நடந்து செல்ல வேண்டும். வலதுபுறத்தால் நடந்து செல்ல வேண்டும். வலதுபுறம் அல்லது வலதுபுறத்தால் செல்ல வேண்டும். வினா இலக்கம் 5. பின்வரும் சொற்களின் எதிர்கருத்தை எழுதுக. பின்வரும் சொற்களின் எதிர்கருத்தை எழுதுக. நீங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்ற வினாக்களையும் விடைகளையும் எழுதி பயிற்சிகளை மேலும் செய்து கொள்ளலாம். பின்வரும் சொற்களின் எதிர்கருத்தை எழுதுக. இடப்புறம். இடப்புறம் எதிர்கருத்து என்ன? வலப்புறம். வலப்புறம் நடந்திடுவோம். கவன ஈனம். கவன ஈனம். கவன ஈனம் என்பதன் ஒத்த சொல்லல்ல, எதிர்ச்சொல். கவனம். கவனம் என்பதற்கு எதிரானது கவன ஈனம். கவனம் எங்கும் சிதறாமல். அந்த வரியிலே இருக்கிறது பாருங்கள், கவனம். பிள்ளைகளே, இந்த வினாக்களையும் விடைகளையும் எழுதி பயிற்சி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பரீட்சையிலே
உயர்ந்த புள்ளிகளை பெறுவதற்கு அது உதவி செய்யும். இங்கே வினா இலக்கம் 2. புள்ளி கோடிட்ட இடங்களை சரியான உயர்திணை அகிர்ணை சொற்களை கொண்டு பூர்த்தி செய்க. இங்கே பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த வட்டத்துக்குள்ளே அதிபர், டொல்பின், மாணவர்கள், மான்புறாக்கள் என்ற சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. ஓநாயை கண்ட கீறு வேகமாக ஓடியது. ஓநாயை கண்ட அதிபர் வேகமாக ஓடியது என்று எழுதலாமா? இல்லை. ஓநாயை கண்ட வேகமாக ஓடியது என்ற பயனிலை அகிர்ணையாக காணப்படுகிறது. பாருங்கள், ஓடியது. அப்ப எது ஓடியது? இங்கே புறாக்கள் ஓடுமா? புறாக்கள் பறக்கும். ஆகவே மான் ஓடியது. ஆகவே என்ன விடை? ஓநாயை கண்ட மான் வேகமாக ஓடியது. கீறு பறந்து சென்றன. இங்கே பறக்கக்கூடியது புறாக்கள். ஆகவே புறாக்கள் பறந்து சென்றன. கீறு வரிசையாக சென்றனர். 3வது பாருங்க, சென்றனர் பலர். பன்மை என்ன? பலர். இங்கே பாருங்க, பன்மையை குறிக்கின்ற சொல் எதற்கு? மாணவர்கள். மாணவர்கள் வரிசையாக சென்றனர். இருவரையும் அழைத்தார். இருவரையும் யார் அழைத்தார்? அதிபர் அழைத்தார். ஆகவே இந்த நடவடிக்கை பொருத்தமான சொல் அதிபர். நன்றி உள்ள பிராணி உங்களுக்கு தெரியும். எது நன்றி உள்ள பிராணி? டொல்பின். நாயும் நன்றி உள்ள பிராணி. அதே போல டொல்பினும் நன்றி உள்ள பிராணி. இங்கே இந்த வினாக்களையும் விடைகளையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பரீட்சையிலே அவை உங்களுக்கு கை கொடுக்கும். கீழ்வரும் சொற்களை கொண்டு அட்டவணையை பூர்த்தி செய்வோம். இங்கே தயாரா நீங்கள் பிள்ளைகளே? ஆம், பாருங்கள். அவன், அவர்கள், ரவிக்குமார், மாணவர்கள், வந்தான், உண்டார்கள், வந்தது, ஓடின, அரசி, தாவியது, ஓடியது, வந்தன, தாவின, வந்தாள், ஆடுவாள் போன்ற பல சொற்கள் காணப்படுகின்றன. இந்த சொற்களை நீங்கள் உயர்திணை அகிர்ணைக்கு ஏற்ப ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் 5 பால்கள் இருக்கின்றன. உயர்திணையிலே 3 பால், அகிர்ணையிலே 2 பால். உயர்திணையிலே இருக்கிற பால்கள் அவை ஆண்பால், பெண்பால், பலர்பால். அகிர்ணையில் உள்ள பால்கள் ஒன்றன்பால், பலவின்பால். எங்கே? இப்பொழுது இந்த சொற்களை நாங்கள் இந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி எழுத போறோம். இப்ப முதலாவது அவன். அவன் என்ன பால்? ஆண்பால். குட். அவன் ஆண்பால். அடுத்தது அவர்கள் என்ன பால்? அவர்கள் பலர்பால். அவர்கள் பலர்பால். ஏன் ஆண்பாலோ பெண்பாலோ தெரியாது. பலர், ஆண்களும் பெண்களும் இருக்கலாம். ஆகவே அவர்கள் பலர்பால். அடுத்த ரவிக்குமார் என்பவரார்? ஆணாக இருக்க வேண்டும். ஆகவே ஆண்பால். அடுத்து மாணவர்கள் பலர்பால். ஏன் மாணவர்கள் ஆண்களும் பெண்களுமாக பலர் இருக்கலாம். அடுத்தது பாருங்கள், வந்தான். வந்தான் என்னவால்? ஆண் வந்தான். ஆகவே ஆண்பால். உண்டார்கள். உண்டார்கள் என்பது என்னவால்? பலர்பால். வந்தது. இங்கே அவதானியங்கள். வந்தது என்பது அகிர்ணை. அகிர்ணையில ஒன்று என்றால் ஒன்றன்பால், பல என்றால் பலவின்பால். இங்கே அகிர்ணையில ஒன்று வந்தது என்ன? ஆகவே அது ஒன்றன்பால். ஓடின. ஓடின என்பது அகிர்ணை, அது பன்மை. ஆகவே பலவின்பால். பல இருக்கின்றது. ஓடின. ஆகவே பலவின்பால். அரசி. அரசி என்பது பெண். ஆகவே பெண்பால். தாவியது. தாவியது என்பது அகிர்ணை, அதே நேரம் ஒருமை. ஆகவே அகிர்ணை ஒன்றன்பால். ஒன்றாக இருந்தால் அது ஒன்றன்பால். ஓடியது. ஓடியதும் அகிர்ணை, ஒன்றை குறிக்கிறது. ஆகவே ஒன்றன்பால். வந்தன என்பது அகிர்ணை, ஆனால் பலதை குறிக்கின்றபடியால் வந்தன என்பது பலவின்பால். தாவின என்பதும் அவ்வாறுதான், பலவின்பால். ஏன்? தாவின என்பது அகிர்ணை, பன்மை. ஆகவே தாவின. வந்தாள் பெண். வந்தாள் பெண்பால். ஆடுவாள் பெண். ஆடுவாள் பெண்பால். ஆகவே பிள்ளைகளே, நீங்களும் இவ்வாறு எழுதி கோப்பியிலே பயிற்சிகளை செய்து கொள்ளுங்கள்.
வினா இலக்கம் 4. பின்வரும் வாக்கியங்களை ஆண்பால் பெண்பால் வாக்கியங்களாக மாற்றிவிடு. இங்கே தரப்பட்டுள்ள வாக்கியங்களை நீங்கள் ஆண்பாலனில் பெண்பாலாகவும் பெண்பாலனில் ஆண்பாலாக மாற்றி எழுதவும். எனது தங்கை பாட்டு பாடினாள். எவ்வாறு மாற்றுவது சொல்லுங்கள்? எப்படி மாற்றுவது? எனது தம்பி பாட்டு பாடினான். தங்கை பெண், பாடினாள் பெண். அதை மாற்ற வேண்டும். எனது தம்பி பாட்டு பாடினான். அவரது மருமகன், இரண்டாவதை அவதானிங்கள், அவரது மருமகன் வெளிநாட்டில் வசிக்கின்றார். இங்கே பாருங்கள், மாற்ற வேண்டியது ஆண்பாலை மட்டுமே. ஆகவே அவரது மருமகள் வெளிநாட்டில் வசிக்கின்றார். மருமகன் வெளிநாட்டில் வசிக்கின்றான் என்று இருந்தால் தான் நாங்கள் மருமகள் வெளிநாட்டில் வசிக்கின்றாள் என்று மாற்றியிருக்கோம். இங்கே வசிக்கின்றார் என்பது பெண்மை, மரியாதை பெண்மையாக இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே மருமகன் மருமகளாக மாற்றப்பட வேண்டும். நான் நண்பனின் வீட்டுக்கு சென்றேன். நான் நண்பனின் வீட்டுக்கு சென்றேன். நான் நண்பியின் வீட்டுக்கு சென்றேன் என்று மாற்றியிருக்க வேண்டும். இதோ 4வது, விடுமுறைக்கு மாமா வீட்டுக்கு செல்வேன். எப்படி மாற்றலாம் மாமாவை? விடுமுறைக்கு மாமி வீட்டுக்கு செல்வேன். விடுமுறைக்கு மாமி வீட்டுக்கு செல்வேன். மாமி வீட்டிற்கு அழைத்து சென்றார். மாமியை எவ்வாறு மாற்றினோம்? மாமா, மாமா வீட்டிற்கு அழைத்து சென்றார். ஆண்பால் வாக்கியங்களை பெண்பாலாகவும் பெண்பால் வாக்கியங்களை ஆண்பாலாகவும் இவ்வாறு மாற்ற வேண்டும். வினா இலக்கம் 5. பின்வரும் ஒருமை வாக்கியங்களை பன்மை வாக்கியங்களாக மாற்றி எழுத. இங்கே ஒருமை வாக்கியங்களை பன்மை வாக்கியங்களாக மாற்றுகின்ற பொழுது எழுவாய் பயனிலை என்பவற்றை நீங்கள் கவனித்தால் போதுமானது. கிளி பறந்து சென்றது. எவ்வாறு மாற்றுவது? எழுவாயையும் பன்மையாக மாற்ற வேண்டும், பயனிலையையும் பன்மையாக மாற்ற வேண்டும். பயனிலை என்பது கடைசியிலே இருக்கும், என்ன, அது ஒரு வினைச்சொல்லாக இருக்கும். ஆகவே சென்றது சென்றனவாக மாற்ற வேண்டும். என்ன எது சென்றன, எவை சென்றன என்று கேள்விகளை கேட்டால் பன்மை என்ன? எவை? கிளியா கிளிகளா? கிளிகள். ஆகவே பாருங்கள், கிளிகள் பறந்து சென்றன. இவ்வாறு மாற்ற வேண்டும். நட்சத்திரம் வானில் மின்னியது. எவ்வாறு மாற்றலாம்? நட்சத்திரங்கள் வானில் மின்னின. மின்னியது பன்மை, மின்னின. ஆகவே நட்சத்திரங்கள் வானில் மின்னின. தாமரை பூ மலர்ந்தது. தாமரை பூக்கள் மலர்ந்தன. தாமரை பூக்கள் மலர்ந்தன. மான் வேகமாக ஓடியது. மான் வேகமாக ஓடியது. மான்கள் வேகமாக ஓடின. இப்போ கோழி முட்டையிட்டது. கோழிகள் முட்டைகள் இட்டன என்று எழுதலாமோ? இங்கு எழுவாயையும் பயனிலையையும் பன்மையாக்கினால் போதுமானது. ஆகவே கோழிகள் முட்டை இட்டன. கோழிகள் முட்டை இட்டன என்று நீங்கள் மாற்றினால் போதுமானது. ஆகவே இவ்வாறு நீங்கள் எழுவாயையும் பயனிலையையும் மாற்றுகின்ற பொழுது ஒருமை வாக்கியங்களை பன்மையாகவும் பன்மை வாக்கியங்களை ஒருமையாகவும் மாற்ற முடியும். இங்கே வினா இலக்கம் 6. இங்கே பாருங்கள், கட்டத்தில் தரப்பட்ட சொற்களை ஒருமை பன்மை சொற்களாக வகைப்படுத்துவோம். மிக இலகுவானது. என்ன? ஒருமை என்பது ஒன்றை குறிக்கும், பன்மை என்பது பலதை குறிக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட விடயங்களை குறிக்கும். இங்கே பன்மைக்கு எப்பொழுதுமே கள் என்ற எழுத்துக்கள் பின்னுக்கு சேர்ந்திருக்கும். விகுதி என்று சொல்லுவார்கள். பகுதி விகுதி உங்களுக்கு தேவையில்லை. இப்ப விகுதி என்றால் பின்னுக்கு சேர்ந்திருக்கும். ஒரு சொல்லில பின்னுக்கு காணாமல் சேர்ந்தால் அது பன்மை. இப்ப பாருங்கள், முருகன். முருகன் ஒருமை, ஆண்பால் ஒருமை. அடுத்து என்ன? அவள் ஒருமை, பன்மை எழுவாய். இந்த பெண்பால் அவள் ஒருமை. அவள் என்பது ஒருமை, ஒன்றை குறிக்கும், அவளை குறிக்கும். கல், கல்லன் ஒரு கல்லை குறிக்கிறபடியா அது ஒருமை. தங்கை ஒருவரை குறிப்பதால் அது தங்கை, பண்பால் என்ன? ஓ ரைட். அவர்கள் பன்மை, என் கல் என்ற எழுத்துக்கள் சேர்ந்திருக்கு. கல், அவர்கள். அது, அது ஒன்று, அது என்றது ஒருமை.
ஒன்றை குறிக்கும். மாமா ஒருவர், என்ன ஆண்பால் தான், ஆனால் ஒருவரை குறிப்பதால் அது ஒருமை. ஆடுகள் என்பது ஒரு ஆடா? இல்லை, பல ஆடுகள். ஆகவே ஆடுகள் என்பது பன்மை. அவை என்பது பன்மை. அவை என்பது பலதை குறிக்கும். அது என்பது ஒருமை என்றால் அவை என்பன பன்மை. மரங்கள், மரங்கள் என்பது பன்மை, பல மரங்களை குறிக்கும். பெண்கள் என்பது பாருங்க, பெண் என்பது பெண்பால், ஆனாலும் இங்கே பெண்கள் பல பெண்களை குறிப்பதனால் பன்மையாக சொல்லப்படுகிறது. கிளிகள், பல கிளிகள், ஆகவே கிளிகள் என்பது பன்மை. மான் என்பது ஒன்று, ஆகவே மான் என்பது ஒருமை. பழங்கள், பழம் என்பது ஒன்று, பழங்கள் என்பது பன்மை. முத்திரை என்பது ஒன்று, முத்திரைகள் என்பது பன்மை. அணில்கள் என்பது பன்மை, அணில் என்பது ஒருமை. பாருங்கள், ஒருமை பன்மை மிக இலகுவாக நீங்கள் வகைப்படுத்தி கொள்ள முடியும். எங்கே இறுதியாக பாடசாலை சென்று கற்பதனால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் என்ற தலைப்பில் 3 வாக்கியங்கள் எழுதுங்கள். ஒரு வாக்கியத்தில் குறைந்தது 3-4 சொற்கள் இருக்கலாம். பாடசாலை சென்று கற்பதனால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள். அனுகூலங்கள் என்றால் என்ன? நன்மைகள். அனுகூலங்கள் என்றால் நன்மைகள். இங்கே 3 நன்மைகள் எழுதுங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், பாடங்களில் உள்ள சந்தேகங்களை ஆசிரியரிடம் நேரடியாக கேட்டு கற்க முடியும். இவ்வாறு ஒரு வாக்கியத்தை நீங்கள் எழுதலாம். பாடங்களில் உள்ள சந்தேகங்களை ஆசிரியரிடம் நேரடியாக கேட்டு கற்க முடியும். ஏன்? பாடசாலை சென்று கற்பதனால். 2வது வாக்கியம், நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக கலந்துரையாடி பாடங்களை படிக்கலாம். நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக கலந்துரையாடி பாடங்களை படிக்கலாம். பிள்ளைகளை, இந்த தலைப்பினை எழுதி நீங்கள் இவ்வாறான வாக்கியங்களை எழுதி பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறான வாக்கியங்களை எழுதி பார்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இறுதி பரீட்சையிலே சில வேளைகளில் இவை வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றன. ஆகவே பாடசாலை என்று கற்பதனால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக கலந்துரையாடி பாடங்களை படிக்கலாம். பாடசாலையில் செயற்பாடுகளுடன் கற்பித்தல் நடைபெறுவதால் விளங்கி கேட்கலாமாம். பாடசாலையில் செயற்பாடுகளுடன் கற்பித்தல் நடைபெறுவதால் விளங்கி கேட்கலாம். இவ்வாறு நீங்கள் எழுதி பழகிக் கொள்ள வேண்டும். இது போன்ற ஏனைய வாக்கியங்களையும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். எங்கே நீங்கள் ஏனைய வாக்கியங்களை கொமெண்ட் பகுதியிலே நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்கள். 3 வாக்கியங்களை எழுதி கொமெண்ட்ல டைப் செய்து நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்கள். பார்ப்போம். நீங்கள் சரியாக இருந்தால் உங்களுக்கு பாராட்டுகளை நாங்கள் வழங்கிக் கொள்வோம். பாடசாலை சென்று கற்பதனால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், இது போன்ற மேலும் வாக்கியங்களை நீங்கள் எழுதி கொள்ளலாம். இது போன்ற வாக்கியங்களை எங்கே இந்த வாக்கியங்களையும் எழுதி நீங்கள் கோப்பிகளிலே வைத்திருங்கள். இறுதி பரீட்சைக்கு சில வேளைகளில் வரக்கூடும். ஆம்பளைகளே, இதுவரைக்கும் தரம் 4 பாடத்தை அடிப்படையாக கொண்ட செயலற்ற ஒன்றை அவதானித்திருந்தீர்கள். ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல் மூலம் இல்லம் தேடி வரும் இலவசமான கல்வி. இந்த வீடியோவை அவதானித்து நீங்கள் பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். விரைவில் தொடர் 2 பகுதி 2 சேலட்டை தொடர் 2 அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஆசிரியர் சத்குமார். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை. தொடர்ந்து அவதானியங்கள் அதிகூடிய புள்ளிகளை பெற. நன்றி.